வணக்கம். இது அரைஸ் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இன்று வெள்ளிக்கிழமை. நாம் வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு சிறப்பு ஆளுமையோடு விருந்தினரோடு மக்கள் நேரலையில் அந்த ஆளுமையிடம் சிறப்பு விருந்தினரிடம் கேள்விகளை முன்வைக்கக்கூடிய ஒரு சிறப்பு கேள்வி நேரத்தை நாம் ஒருங்கிணைத்து வந்து கொண்டிருந்தோம். கடந்த 2 வாரங்களாக அதை சில தவிர்க்க முடியாத காரணிகளால் ஒருங்கிணைக்க இயலாத ஒரு சூழல். அதற்காக நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு நேயர்கள் தொடர்ந்து முகநூல் வாயிலாகவும் ட்விட்டர், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களின் மூலமாக அந்த நிகழ்ச்சியை மீண்டும் தொடர்வதற்காக தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தீர்கள். அந்த வகையில் இன்றைய சிறப்பு கேள்வி நேரத்தில் மக்கள் நீங்கள் நேரடியாக ஒரு சிறப்பு ஆளுமையிடம் உங்கள் கேள்விகளை முன்வைக்கப் போகிறீர்கள். யார் அந்த ஆளுமை? ஒரு காணொளியின் வாயிலாக திரையில் பார்க்கலாம். அக்டோபர் 9ஆம் தேதி 1968ஆம் ஆண்டு பிறந்தவர். பள்ளி படிப்பின் இறுதி ஆண்டில், அதாவது 12ஆம் வகுப்பில் விழுப்புரம் மாவட்ட அளவில் முதல் மதிப்பெண் பெற்றவர். சென்னை மருத்துவக் கல்லூரியில் MBBS படித்து பட்டம் பெற்று திண்டிவனம் அருகே மருத்துவராக ஏழை எளிய மக்களுக்காக பணியாற்றியவர். 2004ஆம் ஆண்டு மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சராக பணியாற்றி வந்தவர். 2014ஆம் ஆண்டு தருமபுரி மக்களவை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று வரை மக்களுக்காக குரல் கொடுத்து வருபவர். 2006ஆம் ஆண்டு ஜெனீவாவில் 192 நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்ற உலக சுகாதார அவை கூட்டத்திற்கு தலைவராக பொறுப்பு வகித்தவர். மருத்துவ சேவையில் சிறந்து விளங்கும் 108 அவசர சேவை ஊர்தி திட்டத்தை முதன்முறையாக தொடங்கி வைத்தவர். அமெரிக்க புற்றுநோய் சங்கத்தின் லூதர் எல் டெர்ரி விருது, உலக சுகாதார நிறுவன தலைவரின் சிறப்பு விருது, உலக ரோட்டரி சங்கத்தின் போலியோ ஒழிப்பு சாதனையாளர் விருது போன்ற சர்வதேச விருதுகளுக்கு சொந்தக்காரர். விளையாட்டு போட்டிகள் மீது தீராத ஆர்வம் கொண்டவர். அனைவரோடும் அன்பாக பழகக்கூடியவரும், பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் அன்புமணி ராமதாஸ் உடன்தான் இன்றைய கேள்வி நேரம். இளைஞர்களுக்கு அரசியல் எதற்கு என்ற வாதங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு இளைஞராக படித்தவர்களுக்கும் அரசியலுக்கும் நீண்ட இடைவெளி என்ற வாதத்தை அவருடைய தந்தை வழியில் முறியடித்து ஒரு மருத்துவராக இருந்தாலும் அரசியலில் இணைந்து பங்காற்றி கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இன்றைய சிறப்பு நேரக்கு அமர்ந்தே வாங்க. நன்றி. எங்களுடைய அழைப்பேற்று எங்களுடைய நேயர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க எங்களோடு உங்களுடைய தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் இணைந்திருக்கிறீர்கள். மிக நன்றி. நேர்காணல்கள், நிறைய சிறப்பு நேர்காணல்களில் பங்கேற்றிருப்பீர்கள். 1-to-1 என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், அந்த மாதிரியான சிறப்பு நேர்காணல்கள். அதை தாண்டி இன்றைக்கு மக்கள் நேரடியாக திரையில் தோன்றி முகநூல் வாயிலாகவும் தொலைபேசியின் வாயிலாகவும் நேரடியாக உங்களிடம் கேள்விகளை வைக்க காத்திருக்கிறார்கள். இங்கே எந்த எடிட்டும் பண்ண இயலாது. அவர்கள் என்ன கேட்கிறார்களோ அது அப்படியே வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் சற்றே ஒரு அபாயகரமான ஒரு சூழல் தான். எப்படி உணர்கிறீர்கள்? முதலில் உங்களுக்கும் நியூஸ் 7 நேயர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது இதுதான் முதல் முறை. பொதுவாக இதற்கு முன்பாகவே பதிவு செய்து அதற்கு ஒளிபரப்புகின்ற நிகழ்ச்சியில் பலர் கலந்து கொண்டிருக்கின்றேன். நேரடியாக மக்கள் கேள்விகள் கேட்பது இதுதான் முதல் முறையாக. எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் மக்களை சந்திப்பதற்கு. நல்லது. நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் நம்மோடு நேரலில் இணைந்திருக்கிறார்கள். எந்தெந்த பகுதியில் இருந்து பார்க்கலாம். முதலில் கோவையில் இருந்து கோவை நேயர்களை நாம் அழைக்கலாம். வணக்கம். கோவை நேயர்கள் இணைப்புக்கு வந்திருக்கிறீங்க. கோவிலேருந்து சிலம்பரசன் பேசுகிறேங்க. சிலம்பரசன், உங்களுடைய கேள்வி. ஐயா, தமிழகத்தை பொறுத்தளவுக்கு ஊழலற்ற வாரிசு அரசியலுக்கு விதிவிலக்காக இருக்கிற ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா எந்த அரசியல் கட்சிங்க சொல்லுவீங்க? பாட்டாளி மக்கள் கட்சி. அதாவது அடுத்த கேள்வி நீங்கள் கேட்பீங்க, வாரிசு அரசியல் நீங்கள் கேட்பீங்க. அதாவது வாரிசு அரசியல்னால் எங்கள் கட்சியில் என்னுடைய தந்தை அவர்கள் எந்த பொறுப்பும் வகிக்கவில்லை. 40 ஆண்டுகளுக்கு முன்பு பொது வாழ்க்கையில் வந்தவுடன் அவர் முதல் சொன்ன வார்த்தைகள், நான் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் என் கால்கள் படாது, எந்த பொறுப்புக்கும் நான் இருக்க போகிறது கிடையாது. அந்த அடிப்படையில் தான் இது அவர் முதலமைச்சராகவோ அமைச்சராகவோ எம்எல்ஏ எம்பி ஆகவோ கட்சியின் தலைவர் கூட கிடையாது. கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள். அந்த வகையிலே வாரிசுன்னு எங்களை ஏற்க முடியாது. ஆக
பாட்டாளி கட்சி இன்று திமுக அண்ணா திமுகவுக்கு ஒரு மாற்றாக மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆக அது நான் மிக ரைட். அடுத்த கேள்விக்கு செல்லலாம். கோவிலிருந்து அடுத்த நேர் உங்களுடைய விரைவாக உங்களுடைய பெயர் கேள்வி. கோவை. ஐயா வணக்கம். கோவையிலேருந்து ஜெயபிரகாஷ். தமிழகத்தில் தலித் அல்லாதோர் கூட்டமைப்பின் செயல்பாடுகள் வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது உங்களால் சொல்ல முடியுங்களா? தலித் அல்லாத கூட்டமைப்புன்னு எதுவும் கிடையாது. எல்லா சமுதாயங்களும் தேவைப்படுகிறது. அதாவது இது தலித் இல்லாத அந்த மாதிரி ஒரு சூழலே கிடையாது. இதில் தலித் மக்கள் மிக பின்தங்கிய மக்கள், அவர்கள் எல்லோரும் முன்னுக்கு வர வேண்டும். காலங்காலமாக தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்கின்ற மக்கள். தலித் பெயரை வைத்துக்கொண்டு ஒரு சில அமைப்புகள் அவர்கள் பெயரை பயன்படுத்தி கொண்டு அவருடைய சுயநலத்திற்காக அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் எதிர்க்கின்றோம். சரி, யார் நீங்க நேரடியாக விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்கள். அதாவது திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு தலித், ஒட்டுமொத்த தலித்துடைய தலைவர்கள் கிடையாது. அவர் ஒரு அமைப்பின் தலைவர், அவ்வளவுதான். அந்த அமைப்பு தலித் பெயரை வைத்து அவர்கள் அரசியல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அங்கே பிரச்சனைகள்லாம் வந்து கொண்டிருக்கிறது பல. இங்கே இது நேரடியில் வெளிப்படையாக சில சூழலில் சொல்ல முடியாது. அதைத்தான் அவர்களை தான் எதிர்க்கின்றோம், தவிர தலித் ஒட்டுமொத்த தலித் மக்களே கிடையாது. நிச்சயமாக கிடையாது. ஏன்னா எங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலித். நிச்சயமா. ஆனால் ஒரு தலித்தை தான் நாங்கள் வந்து முதல் முறையாக எங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைச்சவுடன் முதல் அமைச்சராக தலித் எழில்மலைக்கு கொடுத்தோம். அடுத்த அமைச்சராக தலித் என்ற ஒரு பொன்னுசாமி அவர்களுக்கு கொடுத்தோம். நான் அமைச்சராக இருந்த பொழுது அகில இந்திய அளவில் ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் முதல் முறையாக தலித்துக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்தது நான் தான். எனக்கு முன்பு இது சங்கரானந்த் ஒரு தலித் அமைச்சர் இருந்தார், அவரால் கொண்டு வர முடியல. இதுக்கு மிக கடுமையான எதிர்ப்புகள் மீறி கொண்டு இன்னைக்கு ஆண்டுதோறும் 4000 தலித் மாணவிகள் வந்து இந்தியாவில் மருத்துவமும் பட்டமேற்படிப்பு பிஜி படிச்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல சமூக வலைத்தளத்தில் இதற்கு தொடர்புடைய ஒரு கேள்வி நான் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். சமூக வலைத்தளத்தில் ஒரு கேள்வி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கேள்வி தியாகராஜன் குணாளன் கேட்டுக்கிறார். பாமக ஆட்சிக்கு வந்தால் ஒரு தலித்துக்கு தான் முதலமைச்சர் பதவி தரப்படும் என்று அறிவித்திருந்த உங்கள் கட்சி தற்பொழுது வழக்கம் போல உங்கள் நிலையை மாற்றிக்கொண்டு இன்று உங்களை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்திருப்பதன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டார். அதாவது மக்கள் விரும்புகின்ற நபர் வர வேண்டும். அதனுடைய நீட்சியா கேட்டிருக்கிறாரு. தலித்துகள் யாரும் முதலமைச்சராக கூடிய தகுதியுள்ள தலித்துகள் யாரும் உங்கள் கட்சியில் இல்லையா உங்களை தவிரன்னு கேட்கிறார். இல்ல, இதாவது எங்களுடைய கட்சியினுடைய பொதுக்குழு கூடி என்னை ஒருமனதாக தேர்வு செய்தார்கள். எங்கள் கட்சியோட ஜனநாயக கட்சி அது. இதுக்கு முன்பாகவே எங்களுக்கு முதலாக அமைச்சர் வாய்ப்பு கிடைத்தவுடன் நாங்கள் ஒரு தலித்துக்கு தான் கொடுத்திருக்கின்றோம். அதுவே வேற எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் அப்படி செய்தது கிடையாது. கடந்த திமுகவோ அண்ணா திமுகவோ காங்கிரஸ் கட்சியோ வேற எந்த கட்சியும் முதல் அமைச்சர் பதவியை தலித்துக்கு கொடுத்தது. சட்டப்பேரவை நீங்கள் எத்தனை தொகுதிகளை தலித் வேட்பாளர்களாக முன்னிறுத்தினீர்கள் தலித்துகளுக்கு? சட்டப்பேரவை தொகுதிகளில் கிட்டத்தட்ட எங்களுக்கு கிடைத்ததே மிக குறைவான தொகுதிகள்லாம் கிடைத்தது. அதுல 4 தொகுதிகள் எங்களுக்கு கிடைத்தது. 30 தொகுதியில் போட்டிட்டோம். 30 4 தொகுதியில் நாங்கள் நாம சென்னை நேயர்களுக்கு செல்லாம். சென்னை வணக்கம். உங்களுடைய பெயர் கேள்வி விரைவாக. ஐயா வணக்கம். வணக்கம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பாமக தலைமையில சமத்துவ சமூக நீதி கூட்டணின்னு சொல்லி ஜாதி சங்கங்கள் அமைச்சு ஒரு கூட்டணி அமைச்சீங்க. மறுபடியும் சொல்லுங்க. ஆனா என்ன காரணத்தினாலும் தெரியல திடீர்னு கடைசி நேரத்துல இந்துத்துவவாதி பிஜேபியோட கூட்டணி வச்சிட்டீங்க. என்ன கொள்கை, என்ன கோட்பாடு கூட்டணி வைக்கிறதுக்கு? சாதியற்ற ஒரு சமத்துவ கூட்டணி அமைப்போம் என்று ஒரு கூட்டணிக்கான முயற்சியை பாமக கடந்த தேர்தல் எடுத்தது, நாடாளுமன்ற தேர்தல். ஆனால் கடைசி நேரத்தில் பாஜகவோடு கூட்டணி வைக்க வேண்டிய தேவையும் நிர்பந்தமும் எங்கே வந்தது அப்படின்னு கேட்கிறார். அதாவது பாட்டாளி கட்சி 4 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு முடிவெடுத்தோம், இனி திமுக அண்ணா திமுகவுடன் சேரப்போவது கிடையாது என்று. அந்த முடிவுக்கேற்ப நாடாளுமன்ற தேர்தல், இது தேசிய தேர்தல், தேசிய அளவிலே ஒரு நல்ல ஒரு பிரதமர் வர வேண்டும். 10 ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சி நல்ல வர வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் மாற்று அணி தான் நாங்கள் அமைத்தது. மாற்று அணி திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்று அணி அமைத்தோம். இது தேசிய தேர்தலில் தேசிய கட்சி பாஜகவுடன் அமைத்தோம். இது இப்போ வருகின்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல், இது வேற தேர்தல். இது ஆக அந்த சூழலில் மற்ற அனைத்து கட்சிகளும் சேர வேண்டும் என்ற நோக்கத்திலே தான், நல்ல எண்ணத்திலே தான் நாங்கள் அவரோடு சேர்ந்தோம். தேசிய ஜனநாயக கூட்டணி இப்பொழுதும் பாமக நீடிக்கிறதா? மத்தியிலே இருக்கின்றோம். மாநில அளவிலே வெவ்வேறு முடிவுகள் எடுத்திருக்கின்றோம். இப்போ உதாரணம் மத்தியில ஒரு கூட்டணி, மாநிலத்தில் இல்ல, மகாராஷ்டிராவில் எடுத்துக்கு. மகாராஷ்டிரா சிவசேனாவும் பிஜேபியும் எதிரெதிராக போட்டிட்டார்கள். அங்க ஒரு முன்னாதாரணம் இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக இங்கே அப்படி இருக்கு. அப்படி இல்ல, அது ஒரு சூழல் இங்கே இருக்கிறது. அந்த என்ன மாதிரியான சூழல் கேட்கிறேன். ஏன் இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீங்கள் நீடிக்க முடியாத போனதற்கான சூழல்கள் என்ன? கடந்த தேர்தலிலே தேசிய தேர்தல் அவங்க தேசிய கட்சி பிரதமர் வேட்பாளர். இது மாநில தேர்தல். இங்க பிஜேபி
ஒரு தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு சிறிய கட்சி அது. உங்களை விட வாக்கு வங்கி சற்றே குறைவாக நிச்சயமாக இருக்கக்கூடிய கட்சி. பல கட்சிகளோட சிறிய கட்சி பிஜேபிக்கு. அது மட்டுமில்ல, இங்கே நாங்கள் தலைமை ஏற்று அவர்கள் எங்களுடன் வரலாம் என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். பட் அவர்களுடைய தலைமை ஏற்கத்தான் தயாராக இல்லை. திமுக அண்ணா திமுக தவிர வேற யார் வேண்டுமானாலும் எங்களுடன் வரலாம், தேர்தலில் வரலாம். யார் வேண்டுமா இதுல அவர்களை தவிர நான் கேட்கிறது, பாஜக உங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் அந்த கூட்டணியில் நீடிப்பதாகத்தான் அர்த்தம். கூட்டணியில் கிடையாது. இது எங்கள் தலைமையிலே ஒரு அணி, மாற்று அணி. அதில் பிஜேபி வரலாம், வேற எந்த கட்சி திமுக அண்ணா திமுக தவிர வேற யாரும் வரலாம். இதே சிறப்பு கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதிலளித்த தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு கேள்விக்கு பதிலளிக்கின்ற போது சொன்னார், பாமக கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட அவர்கள் எல்லா தொகுதியிலும் தனியாகவே வேட்பாளர்களை அறிவித்தார்கள். இருப்பினும் கடைசி நேரத்தில் எங்களோடு கூட்டணியில் இணைந்தார்கள். அதுபோல் சொல்வார்கள், ஆனால் கடைசி நேரத்தில் நிச்சயமாக எங்களோடு இணையக்கூடிய சூழல்கள் இருக்கின்றன. அதுதான் நடக்கும். நிச்சயமாக நாங்கள் ஒருங்கிணைத்து இதே அணி இப்படியே தொடரும். மதிமுகவை தவிர நாங்கள் தேர்தலை சந்திப்போம் ஆணித்தரமாக சொல்கிறார். அதற்கு பல உதாரணங்கள் கடந்த காலத்தில் பாமக நிலைப்பாட்டில் இருந்திருக்கின்றன. ஏன்னா அணியோடு கூட்டணி இல்லையீங்க, திருப்பி வச்சிருக்கிறீங்க, அந்த மாதிரியான உதாரணங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த சட்டப்பேரவை தேர்தலிலும் கூட ஒரு பார்கெயின், அதிக இடங்களை பெறுவதற்கான உத்தி மட்டும்தான் இது. நிச்சயமாக கடைசி நேரத்தில் பாஜகவோடே கூட நீங்கள் தேர்தலை சந்திப்பீர்கள். எங்கள் கட்சி என் பேரை பணியை வைத்து பேரம் பேசாது. அதுல இந்த புரிஞ்சுக்கணும். நீங்க அன்புமணி ராமதாஸோட பேரை வச்சுக்கிட்டு, அன்புமணி ராமதாஸ் அறிவிச்சுட்டு, அதற்கு பிறகு அன்புமணி ராமதாஸ் பேரை வச்சுக்கிட்டு நாங்கள் எங்களுக்கு இவ்வளோ வேணும், இவ்வளோ தொகுதியில் வேணும், அங்கே போவோம்ல, அந்த அளவுக்கு அது எங்கள் கட்சி போகாது. ஏன்னா வருங்காலத்தில் இதெல்லாம் நாங்கள் கட்சியெல்லாம் வழி நடத்துகின்ற அந்த நிலையில் இருக்கின்றோம். ஆக இது நாங்கள் எடுத்த முடிவு 100% அது முடிவு. அது அவர்கள் சொல்லுகின்ற கருத்து. அவர்கள் யாரும் இன்னைக்கு சேருவதாக இல்லை. பாஜகவுடன் யாரும் இல்லை. இருக்கிறவங்களாம் எல்லாம் போயிட்டாங்க. அந்த நிலைப்பாட்டில் அவங்க ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு ஆதங்கத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. யாரா வரமாட்டாங்களான்னு ஆதங்கத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. பாண்டிச்சேரியில் நேயர்கள் இணைப்பு வந்திருக்காங்க. வணக்கம் பாண்டிச்சேரி, உங்களுடைய பெயர், கேள்வி. பாண்டிச்சேரியிலிருந்து செல்வராஜ் பேசுறேங்க. பாஜக கூட்டணியில் இப்போது நீங்கள் இருக்கிறீர்களா இல்லையா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். இரண்டாவதாக, மோடி அரசு இந்த ஒரு ஆண்டுகளாக சாதித்தது என்ன என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? முதல் கேள்விக்கு நீங்க ஏற்கனவே பதில் சொல்லுங்க. இரண்டாவது கேள்விக்கு வாங்க. இரண்டாவது கேள்வி, இப்போ கடந்த ஓராண்டிலே திரு மோடி அவர்களுடைய அரசு ஊழல் ஓரளவுக்கு குறைந்திருக்கிறது. மற்றபடி பார்த்தால் அவருடைய இந்துத்துவா கொள்கை அதிகமாக வந்திருக்கிறது. கர்கு வாஸ்பி என்று மத மாற்றங்கள், இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. அது எல்லாமே சமஸ்கிருதம் திணிப்பு, ஹிந்தி திணிப்பு, அது இல்லாமல் விவசாயிகள் எதிரான அந்த நிலம் கையகப்படுத்த சட்டத்தை இதெல்லாம் கடுமையாக எதிர்க்க வேண்டும். சட்டம் முதலாளிகளுக்காக சாதகமாக ஒரு அரசு என்று ஒரு பேர் எடுத்துட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை எதுவும் செய்யாமல், அப்போ தமிழ்நாடு மீனவர்கள் பிரச்சனை, காவேரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இது எதிலும் தலையிடாமல் மௌனமாக மெத்தனமாக இருக்கின்றது. நம்ம திருச்சிக்கு செல்லாம். திருச்சி நேயர்கள் இணைப்புக்கு வந்திருக்கீங்க. உங்களுடைய பெயர், கேள்வி. திருச்சி விரைவாக. திருச்சி நேயர்கள் கேளுங்க. தொலைக்காட்சியை பார்க்காம உங்களுடைய கேள்வி கேளுங்க. நல்லது. உங்களுடைய கேள்வியை எடுத்துக்கொள்வதில் சில தொழில்நுட்ப சிக்கல்கள் இருக்கின்றன. நான் மீண்டும் வருகிறேன். திருச்சிக்கு நான் சென்னை செல்கிறேன். சென்னை நேயர்கள் விரைவாக உங்களுடைய பெயர், கேள்வி. சென்னை. நீங்க வன்னியர் ஓட்டு அந்நியர் இல்லைன்னு சொல்றீங்க. கற்பூரம் செலுத்தி சத்தியம் பண்ணி உங்க வாக்கு சேகரிக்கிறீங்க. வருகிற சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலும் தனித்து போட்டுன்றீங்க. தலித்துகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் வன்னியர் நிப்பாட்டுவீங்களா இல்லை அந்நியர் நிப்பாட்டுவீங்களா? சரி, அதோடு இணைத்து இங்கே சமூக வலைத்தளத்திலும் அது தொடர்பான நிறைய கேள்விகள் இருக்கின்றன. வன்னியர் ஓட்டு அந்நியருக்கல்ல என்று சொன்ன நீங்கள் இன்றைக்கு அனைத்து சமூகத்திற்குமான ஒரு கட்சி இயக்கம் பாமக என்று முன்னிறுத்தி தேர்தலை சந்திப்பது என்பது எந்த அளவிற்கு உங்களுக்கு வெற்றிக்கான சாத்தியம்? சொல்லவே கிடையாது. சரி, வன்னியர் ஓட்டு அந்நியர் கிடையாது, இல்லைன்னு நாங்கள் சொன்னது கிடையாது. எந்த மேடையிலும் இது தவறான ஒரு கருத்து. சொன்னது கிடையாது. இல்லை, எல்லா சமுதாய மக்களும் தான் வாக்களிக்க வேண்டும். எல்லா சமுதாய மக்களுக்காக நாங்கள் தொடங்கப்பட்ட கட்சி, சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட கட்சி. அது தவறான ஒரு கருத்தை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அதெல்லாம் ஏன்னா இப்பொழுது நாங்கள் மிக வேகமாக வளர்ந்து கொண்டு வருகின்றோம். எங்களை ஏதோ கொச்சைப்படுத்துகின்ற இது போன்ற செயல்கள் எல்லாம் ஏதோ சமீபத்தில் பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். இது மாதிரி வலைத்தளங்கள் எல்லாம் இணையதளங்கள் எல்லாம் செய்தியில் வந்து கொண்டிருக்கிறது. ஆக அது போன்ற சூழல் கிடையாது. எல்லா சமுதாயம், இப்போ எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலித், எங்கள் கட்சியினுடைய பொருளாளர் அக்பர் அலி சயீத்னு இஸ்லாமிய சமுதாய சார்ந்தவர். தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை
மாவட்டங்களில் எங்கள் கட்சி அமைப்புகள் இருக்குது. அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அது அதோடு இணைப்பாக இன்னொரு கேள்வி கூட கேட்டிருக்கிறார்கள். இங்கே நீங்கள் வந்து பாமகவின் சமூக வலைத்தளத்தில் வந்து கூடிய பாமகவின் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படக்கூடிய நீங்கள் ஆந்திராவில் 20 தமிழர்கள் கொல்லப்பட்ட பொழுது 6 வன்னியர்களுக்காக மட்டுமே உடல் மறுகுராய்வு செய்ய வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்தது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? மற்ற சாதியினரை உங்களால் எப்படி அரவணைத்து அவர்களினுடைய நலனில் எப்படி நீங்கள் வந்து நல்ல கேள்வி கேட்டீங்க, நல்லது கேள்வி இது. அதாவது இந்த சம்பவம் 20 பேர் கொலை செய்யப்பட்டார்கள் கொடூரமான முறையில். ஒவ்வொரு கட்சிகளும் அவரோட கடமை, விஜயகாந்த் அவர்கள் 50,000 ரூபாய் ஒரு இறந்த ஒரு குடும்பத்தை கொடுத்துட்டு ஒருத்தர் தான் கொடுத்தாரு, போயிட்டார். வாசன் அவர்கள் 25,000 ரூபாய் கொடுத்துட்டு அவர் மேலே முடிஞ்சு போச்சுன்னு போயிட்டார். திமுக 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு போயிட்டாங்க. அண்ணா திமுக அரசாங்கம் 3 லட்ச ரூபா கொடுத்துட்டு போயிடுச்சு. ஒரு கண்டனம் தெரிவிக்கல, ஒரு வருத்தம் தெரிவிக்கல. வைகோ அவர்கள் ஏதோ ஒரு நடக்கிற போகிறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேலூர்லேருந்து 100 பேர் கைது பண்ணிவிட்டு அவர் வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு சில கட்சிகள்லாம் சேர்ந்து போராடினாங்க. அதுதான் நாங்கள் ஆக்கப்பூர்வமாக செஞ்சது. நீதிமன்றத்துக்கு நாங்கள் சொன்னோம், சென்னைக்கு போனோம். இதில் என்ன செஞ்சாங்கன்னா, அங்கே சம்பவம் முடிச்சுட்டு ஆந்திராவில் அங்கே ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஐஜி அங்கே சென்று திருவள்ளூர் கலெக்டர் அங்கே போயிட்டு அங்கேருந்து அந்த இறந்தவர்கள் அந்த குடும்பத்திலாம் அவங்க சொந்தக்காரெல்லாம் சேர்ந்து உடனே எடுத்துகிட்டு போங்க. எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் விடிய இரவில் வந்து விடிய காலையில் காவல்துறையினும் அதிமுக சார்ந்த கட்சிக்காரர்களும் சேர்ந்து அந்த பிரேதங்களை உடனடியாக அடக்கம் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தி, இப்போ தருமபுரியில் பார்த்தீங்கன்னா அவங்க அதை பார்க்க கூட இல்லை, பிரித்து உடனே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வற்புறுத்தி செஞ்சுட்டாங்க. எங்கள் கட்சிக்காரங்க போகிறதுக்கு முன்னாடி அது நடந்து முடிஞ்சு போச்சு. திருவண்ணாமலையில் எங்கள் கட்சிக்காரங்க அப்போ போகிறாங்க, அப்போ தான் போயிருக்கிறாங்க. போயிட்டு அவங்களுக்கு எந்த ஜாதி என்னன்னு தெரியலங்க. அதுக்கு பிறகு அவங்க சொன்னாங்க சில உறுப்புகள்லாம் காணும், கை வெட்டப்பட்டு இருக்குது, நாக்கு வெட்டப்பட்டு இருக்குது, உறுப்புகள் உடல் உறுப்புகள்லாம். அதனால வந்து அங்கே ஒரு பதட்டமான ஒரு சூழல் வந்துட்டு நாங்கள் அங்கே அடக்கம் செய்ய விடமாட்டோம்னு சொல்லிட்டு எங்கள் கட்சிக்காரனை போய் அங்கே சாலை மறியல் தடியடியெல்லாம் நடந்தது. அதில் எந்த கட்சி எந்த ஜாதி என்னன்னு தெரியாதில்ல. அதுக்கு பிறகு அந்த மீண்டும் பிரேத பரிசு செய்யணும்னு வழக்கு போட்டதில் அன்னைக்கு நேரம் நாங்கள் தான் வழக்கு போட்டோம். அப்போது அந்த நீதிபதி சொன்னிருக்காரு, இந்த பிரேதங்கள்லாம் வந்து அடக்கம் பண்ண வேண்டாம், அது அப்படியே வச்சுட்டு இருங்கன்னு சொன்னாங்க. பிறகு நாங்கள் வழக்கறிஞர் பாலு தலைமையில் ஒரு உண்மையான குழு ஆந்திராவுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்காக முதல் முயற்சி எடுத்தோம். அந்த 20 குடும்பங்களில் 19 குடும்பங்கள் வந்தாங்க. ஆந்திராவில் போய் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ஆந்திர சரித்திரத்திலே முதல் முறையாக காவல்துறைக்கு எதிராக கொலை குற்றம் 302 எஃப்ஐஆர் பதிவு பண்ணது நாங்கள் தான் முதல் முறையாக. இதில் ஜாதியோ மதமோ கிடையாது, இல்லை, தமிழர்கள் இருந்தார்கள், அவ்வளோதான். இதில் அதற்கு பிறகு அங்கே ஹைதராபாத் உயர்நீதிமன்றத்துக்கு போயிட்டு அங்கே வழக்கு பதிவு பண்ணிட்டு அவங்க வழக்குகளில் இந்த 6 உடல் தான் இருந்தது. அப்போ 6 உடல் இருந்தது. அவர்களுக்கு மீண்டும் பிரேத பரிசோதனை செய்யணும்னு ஒரு தீர்ப்பு வாங்கிக்கிட்டு இதெல்லாம் போட்டு அப்புறம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சொல்லிட்டு இதற்கும் நாங்கள் ஆணையை வாங்கிக்கிட்டு இதில் வந்து ஜாதி மதமும் கிடையாது, இதில் இவங்க தான் செஞ்சு இவ தான். அது வந்து ஏதாவது ஒரு பத்திரிகை தவறாக எங்கள் மேலே ஒரு கருத்து திணிச்சு அது வந்து ஒரு பரபரப்பாக பத்திக்கிச்சு. அதில் வந்து எல்லாமே வன்னியர்கள் கிடையாது, மாற்று சமுதாயங்கள் இருந்தாங்க. 6 பேர்லேயே வந்து மாற்று சமுதாயம் இருந்தாங்க. அதில் கிடைச்சது அங்க நாங்க போய் தடுத்து நிறுத்த முடிஞ்சது எங்களுக்கு இவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி வேற மத்தவங்க எல்லாம் காவல்துறை அவங்க வலுக்கட்டாயமாக வந்து அந்த அடக்கம் பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. என்ன காரணம்னு எங்களுக்கு இன்னைக்கு தெரியல. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம பேசலாம். நிறைய கேள்விகள் சமூக வலைத்தளத்தில் பதிவு செய்யப்பட்டீங்கன்னா, குறிப்பாக இளவரசன் திவ்யா விவகாரம் தொடர்பான கேள்விகள், இந்த மகாபலிபுரத்தில் நடைபெற்ற அந்த சர்ச்சைக்குரிய ஃபார்வர்ட் திங்கிங் கொஞ்சம் டெவலப்மெண்டல் கேள்வி அதுவும் இருக்குது. நிச்சயமா காலத்திலேயே நீங்க அப்படியே சொல்லி வருங்காலத்துல என்ன பண்ண போறீங்க, எக்ஸாக்டா அதுவும் இருக்குது. ஏன்னா உன் நண்பன் யார் என்று சொல், உன்னை பற்றி சொல்கிறேன் மாதிரி நம்முடைய கடந்த கால நிகழ்வுகளை வைத்து தான் நாம் அத்தனை பேருமே எடைபோடப்படுவோம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இருக்காது. மோடி அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கையே வேற. இப்போ இன்னைக்கு வந்து டெவலப்மெண்ட், இப்போ இன்னைக்கு ஆட்சியில் வந்திருக்கிறாரு, அவர் வந்து இப்போ செய்துட்டு இருக்காரு. அதனால அப்சல்யூட்லி இதே பார்வையோடு நீங்க மற்ற எல்லோரையும் அணுக முடியுமா அப்படிங்கிற கேள்வி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் குற்றம் சாட்டக்கூடிய கட்சிகளை கூட அணுகுவீர்களா? இதே பார்வையோடு கடந்த கால பார்வையை மாற்றிவிட்டு புதிய பார்வையோடு அணுக முடியுமா என்ற கேள்வியும் கூட பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். பல்வேறு பகுதியிலிருந்து நேயர்களும் இணைந்திருக்கிறார்கள் ஏராளமாகவே. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க நம்மோடு காத்துக் கொண்டிருக்கிறார். பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும்.
சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். இன்று வெள்ளிக்கிழமை சிறப்பு கேள்வி நேரம். நேர்களின் கேள்விகளுக்கு நம்மோடு பதிலளித்துக் கொண்டிருக்கின்றார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அவரோடு இணைந்து கேள்விகளுக்குள் பயணிக்கலாம். நம்ம திருச்சிக்கு செல்லலாம். திருச்சி நேயர்கள் வணக்கம், இணைப்புக்கு வந்திருக்கிறீங்க. விரைவாக உங்களுடைய பெயர், கேள்வி. திருச்சி. என் பேர் சதாம் ஹுசேன். இந்த மேகி நூடுல்ஸ் இப்போ இந்த ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேகி நூடுல்ஸ் வந்து தமிழ்நாடு இல்லாமல் பல்வேறு மாநிலங்கள் வந்து தடை செய்து பார்த்துட்டு இருந்தாங்க. இதை பற்றினோட உங்களோட கருத்து என்ன சார்? அதுவும் இல்லாமல் மேலும் இன்னும் என்னென்ன பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா தடை செய்யப்படும்? நிச்சயமா ஆக்கப்பூர்வமான கேள்வி நீங்க கேட்கணும். நீங்க அந்த மாதிரியான ஒரு கேள்வி ஒரு மருத்துவ சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் அப்படிங்கிற முறையில் நல்ல கேள்வி. மேகி நூடுல்ஸ் மட்டும் கிடையாது, பல நூடுல்ஸ் மற்ற நொறுக்கு தீனிகள் பொருட்கள் பல இருக்கின்றன. இதை அரசாங்கம் குறிப்பாக மாநில அரசு ஒவ்வொரு பொருளாக எடுத்து அதை வந்து பரிசோதனை செய்து டெஸ்ட் பண்ணி அதில் என்னென்ன பாதிப்புகள் இருக்குது, என்னென்ன பொருட்கள். இப்போ மேகி நூடுல்ஸில் வந்து MSG இருக்குது, மோனோசோடியம் குளூட்டமேட்டு மற்றும் ஈய பொருள் இருக்கிறது. அது இல்லாமல் உப்பு அதிகமாக இருக்கிறது. அதெல்லாம் சொல்ல வேண்டும். உப்பு அதிகமாக இருந்தால் அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சீர்கேடு, உடல் சீர்கு. நம்ம இன்றைக்கி குழந்தைகள் சாப்பிடுகின்ற அந்த நூடுல்ஸ் எல்லாம் பார்த்தா உடல் பருமன் நிறைய காரணங்கள்லாம் இருக்குது. இது மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்ய வேண்டும். மத்திய அரசும் மாநில அரசும் எது சாப்பிடலாம் எது சாப்பிடக்கூடாது என்று. ஏன்னா இன்றைக்கி உலக அளவிலே அதிக இருதய நோய் உள்ள நாடு இந்தியா, அதிக நீரிழிவு நோய் உள்ள நாடு இந்தியா. அதற்கு மூல காரணமே இந்த நொறுக்கு தீனி. நீங்கள் மத்திய சுகாதார அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் புகையிலை பொருட்களுக்கு மீதான கடுமையான கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தீர்கள். அது குறித்து ஒரு பெரிய விழிப்புணர்வை கொண்டு சேர்த்தீர்கள் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க இயலாது. அது பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதை தாண்டி இந்த மாதிரியான உணவுகள் விவகாரத்தில் உங்களுடைய அணுகுமுறை என்னவா? இதுக்கும் இப்போ நாங்கள் அமைச்சராக இருந்தபோது அந்த ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட் நான் கொண்டு வந்தது. அது கடுமையான ஒரு சட்டம். இது சட்டங்கள் நன்றாக இருக்கிறது, அதை நடைமுறை செய்வது அந்த ஒரு மாநில அரசினுடைய கடமை. இது அங்கே அதிகாரிகள்லாம் அங்கங்கே போயிட்டு, அதாவது அவங்களுடைய மாதத்திற்கு இவ்வளோ சாம்பிள்ஸ் லிஃப்ட் பண்ணணும், கடையிலேருந்து லிஃப்ட் பண்ணி அதை போய் டெஸ்ட் பண்ணணும்னு இருக்குது. அவரோட மேல் அதிகாரிகள் இவங்க செஞ்சுருக்கிறாங்களா, கடமையை செஞ்சுருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும். அது இல்லாமல் நிறைய லேப்ஸ், டெஸ்டிங் லேப்ஸ் இருக்கணும். இதெல்லாம் நிறையா இருக்கணும். இது வந்து இப்போ நெஸ்லே கம்பெனி இருக்குண்ணே மேகி. இதுவே ஐரோப்பாவில் அல்லது அமெரிக்காவில் இது மாதிரி செய்ய முடியுமா? அந்த கம்பெனியை தடை பண்ணிவிடுவாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் தடை செய்கிறது, இந்த பொருளை தடை செய்கிறதுக்கு இவ்வளோ காலம் ஆயிடுச்சு. அங்கே உத்தரப்பிரதேஷ்லாம் தடை செய்கிறாங்க, ஆனால் இங்கே தடை பண்ணி ஏதோ இன்னைக்கு தான் ஒரு இந்தியா முழுவதும் மத்திய அரசு தடை செய்திருந்தால் இன்னும் இந்த பிரச்சனை வந்திருக்காது. அதில் மத்திய அரசு ஒரு கடமை இருக்கு. மத்திய அரசுடைய கடமை. கோவைக்கு செல்லாம். கோவை நேயர்கள் விரைவாக இணைப்புக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுடைய பெயர், கேள்வி. கோவை. சரவணன், கோவையிலிருந்து. ஐயா, போன முறை வந்து 108 ஆம்புலன்ஸ் திட்டம் வந்து நீங்கள் அறிமுகப்படுத்தினா சொல்கிறாங்க. இப்போ இந்த டைம் வந்து நீங்கள் முதல்வர் வேட்பாளராக தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்படி உங்களுக்கு முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்காக என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்கீங்க ஐயா? அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். நல்ல, அவர் சொன்னது வந்து 108 ஆம்புலன்ஸ் திட்டம் எனக்கு மிகவும் பிடித்த திட்டம். அது இன்னைக்கு கோடிக்கணக்கான உயிரிழை காப்பாற்றுகின்ற திட்டம். அதில் இன்றைக்கி அதிக அழைப்புகள் வர அந்த திட்டத்துக்கு வந்து யாருக்குன்னா பிரசவத்திற்காக, மகப்பேருக்காக, மெட்டர்னிட்டி கால்ஸ் 24% வந்து மெட்டர்னிட்டி கால்ஸ் வருது, 21% ஆக்சிடென்ட்ஸ்க்கு வருது. ஆக நல்ல இன்றைக்கி பார்த்தா 16,000 குழந்தைகள் ஆம்புலன்ஸ் 108 பிறந்திருக்கிறாங்க. அது மாதிரி இருக்குது. தமிழ்நாட்டுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நான் போடுகின்ற முதல் கையெழுத்து தமிழ்நாட்டிலே பூரண மதுவிலக்கு. ஒரு சொட்டு சாராயமும் தமிழ்நாட்டில் இருக்காது. இது வந்து தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம், அடுத்த தலைமுறையை கருதி, பெண்கள் கோடிக்கணக்கான தாய்மார்கள் பெண்களுடைய வாழ்க்கையை கருதி இந்த முடிவை எடுக்க உடனடியாக அவசரமாக அவசர நிலை சொல்கிறது எடுக்க வேண்டும். மிக மோசமான ஒரு சூழல் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது. காரணம், இந்தியாவிலே அதிக மது அருந்துகின்ற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவில் அதிக சாலை விபத்துக்கள் தமிழ்நாட்டில், அதிக இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. காரணம் மது. அதிக தற்கொலை நடக்கின்ற மாநிலம் இது. அதிக பெண்கள் சம்பந்தமாக குற்றங்கள் நடக்குதுலாம் தமிழ்நாட்டில். அதுக்கு காரணம், இது முழு காரணம் மது. எல்லாம் ஒரு காலத்தில் 30 வயது இருந்தது முதலாக மது அருந்துகின்ற வயது, இன்றைக்கி 12 வயதாக குறைந்து பிள்ளைகள்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. அது முதல் கடமை. இரண்டாவது, ஊழலை ஒழிப்பது. நல்ல திட்டங்கள்லாம் நமக்கு சேவை உரிமை சட்டம், லோக் ஆயுக்தா அதெல்லாம் இருக்குது. அடுத்தது, நாங்கள் தேவையில்லாத இலவசங்களை கொடுக்க மாட்டோம். இந்த கிரைண்டரு, மிக்சி, டிவி, ஃபேன், ஆட்டுக்குட்டி இதெல்லாம் கொடுக்க மாட்டோம். இந்த பணத்தை, இந்த நிதியை கல்வியிலும் சுகாதாரத்திலும் வேலைவாய்ப்பிலும் வேளாண் துறையிலும் நாங்கள் முதலீடு செய்வோம். அப்படி பார்த்தா கூட ஆட்டுக்குட்டியை கொடுப்பது வேளாண் துறை சார்ந்த, வேலைவாய்ப்பு சார்ந்து அது ஒரு ஸ்கீமா கொடுக்க போறோம். இது வந்து ஏதோ ஒருத்தருக்கு 2 பேருக்கு அங்கங்க இல்லை. அது வந்து மாடுகள்
மாடுகள் இருக்குது, ஜெர்சி மாடுகள்லாம், அது ஒரு இளைஞர் படித்தல ஒரு 10 மாடுகளுக்கு சுய தொழில் அதை ஊக்குவிப்போம். இது போன்ற தேவையில்லாத தங்கத்தாலி கொடுத்துருக்காங்க. தங்கத்தாலி திட்டம் நாங்கள் கொடுக்க மாட்டோம், இருக்கிற தாலியை நாங்கள் காப்பாற்றுவோம். சரி, நல்லது. நம்ம புதுச்சேரி செல்லலாம். புதுவையிலிருந்து நேயர்கள் விரைவாக உங்களுடைய பெயர் கேள்வி இணைப்புக்கு வந்திருக்கிறீங்க. ஐயா, பாண்டிச்சேரியிலேருந்து சந்துக்கு பேசுகிறேன் ஐயா. ஹலோ ஐயா, உங்களோட கட்சி தொண்டர்கள்லாம் மதுவிலக்கு. ஹலோ, பேசுங்க. புதுச்சேரி பக்கத்தில் எங்கே மாநாடு நடந்தாலும் இது பண்ணாலும் பாண்டிச்சேரியில் ஒயின் ஷாப்லாம் சாத்தியாக்காங்க. உங்கள் தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகள் அதிக அளவில் பாண்டிச்சேரியில் மது அருந்து விட்டு கலாட்டம் செய்கிறார்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் மதுவிலக்கு தொடர்பாக பேசி மதுவிலக்கு அதாவது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நாங்கள் செய்கிறது. ஏன்னா இதில் என்னென்னா அதிகமாக மது விற்பனை நடக்கின்ற மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா விழுப்புரம், என் தொகுதி தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், கடலூர், வேலூர், இதெல்லாம். அதே நேரத்தில் கல்வியில் கடைசி மாவட்டங்கள் இந்த மாவட்டங்கள், தொழிலில் கடைசி மாவட்டங்கள் இதில், குடிசையில் தமிழ்நாட்டு அதிக குடிசைகள் இந்த மாவட்டங்கள்லாம் இருக்குது. எந்த வளர்ச்சியும் கிடையாது. ஆக ஆட்சியாளர்கள் 68 ஆண்டுகள் சுதந்திரம் பின் எந்த வசதிகள் இல்லாமல், அடிப்படை வசதி இல்லாமல் இவர்களுக்கு மதுவை மட்டும் கொடுத்து பழகிவிட்டு, இலவசங்களை கொடுத்து, மதுவை கொடுத்து, அந்த சினிமாவை காமிச்சிக்கிட்டு மக்களை திசை திருப்பி எந்த முன்னேற்றம் இல்லாமல் செய்தது ஆட்சியாளர்களோட தவறு. சட்டத்தின் மூலமாக மட்டுமே அதை சரி செய்ய கடை இருக்கு. அதாவது ஜஸ்டிஃபை பண்ணல. நான் இப்போ லாட்டரி டிக்கெட் வித்தாங்க, வாங்கினாங்க, இன்னைக்கு விற்கல, வாங்கல, அந்த மாதிரி விற்கிறாங்க, குடிக்கிறாங்க, இல்லைன்னா குடிக்க போறது. புரியுது. ஒரு கட்சியினுடைய ஒரு உறுப்பினர் மது அருந்துகிறார் அப்படிங்கறத வச்சு அந்த கட்சி மதுவிலக்கை கோரக்கூடாது என்று சொல்லக்கூடிய வாதம் அது மட்டும் இல்ல. இதுல நானும் அந்த தம்பி சொல்றது நான் ஓரளவுக்கு நான் ஏத்துக்கிறேன். நான் ஏன்னா இது இருக்கிற நிலைமை, கட்சியில் இருக்கின்ற பலமாக இருக்கின்ற பகுதியில் அதிக மது விற்பனை நடக்கிறது. இப்ப என் தொகுதி எடுத்துக்க, தருமபுரி தொகுதியில் தமிழ்நாட்டிலே அதிக மது விற்பனை தருமபுரி தொகுதியில் இருக்கு. நிச்சயமாக நம்ம சென்னைக்கு செல்லலாம். சென்னை நேயர்கள் விரைவாக உங்களுடைய பெயர் கேள்வி. மருத்துவர் ஐயா வணக்கம். பெரம்பூர்ல இருந்து மோசஸ். பாமக தூங்கும் போது உங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா, குடும்பத்திலிருந்து யாரையும் நான் அரசியலில் கொண்டு வர மாட்டேன் அப்படின்னாங்க. ஆனால் இப்போ நீங்கள் வருகிற தேர்தலில் முதல் வேட்பாளராக வரீங்க. தகப்பன் ஒரு பேச்சு, மகன் ஒரு பேச்சா? இதுதான் உங்கள் குடும்ப அரசியலா? அதாவது இதுக்கு நான் முதலே விளக்கம் சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு கட்சி, ஜனநாயக கட்சியில் பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் எது விரும்புகிறார்களோ அதுதான் நடைமுறை எடுத்து வேண்டுமல்ல. இன்னைக்கு பாட்டாளி கட்சி ஒரு முடிவெடுத்திருக்கிறது, தனியாக நாங்கள் போட்டியிடுவோம், திமுக அண்ணா திமுகவோடு சேரப்போவது கிடையாது. கட்சியில் நல்ல ஒரு வேட்பாளர் வேண்டும். கடந்த காலத்திலே நான் அமைச்சராக பணியாற்றிய பொழுது டெல்லியில் பல திட்டங்கள் இந்தியாவுக்கு கொண்டு வந்தேன். அந்த நம்பிக்கையை வைத்து என் மீது தமிழ்நாட்டுக்கு நல்ல திட்டங்கள் கொண்டு வருவான். நல்ல ஒரு இளைஞர், இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை நல்ல படித்த இளைஞர், அனுபவம் உள்ள இளைஞர், கடந்த காலங்களிலே பல சாதனைகள் செய்த இளைஞர் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்று கோடிக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான இளைஞர்களுடைய மனதில் இருக்கிறது. உங்களுடைய திறமையோ, உங்களுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளையோ, உங்களுடைய கல்வி தகுதியோ நிச்சயமாக குறைத்து மதிப்பிடுவது அப்படிங்கிறது இயலாத காரியம், அது நோக்கமும் அல்ல. ஆனால் கேள்வி தொடர்ந்து நேயர்கள் தரப்பில் வைக்கப்படக்கூடிய எல்லா கேள்விகளுமே என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அப்படி சொன்னார்களே அந்த நிலை மாறுவதற்கான காரணம் என்பது அவரை தவிர வேறு திறமையான, அதை தலைமையேற்று நடத்தக்கூடிய அளவிற்கான திறமையான நபர்கள் யாரும் கட்சியில் இன்னும் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும், அப்படி ஒருவர் இருந்தால் கட்சியே முடிவெடுத்தாலும் கூட இல்லை, நாங்கள் பதவியை தாண்டிய வெளியே நிற்கிறோம், நாங்கள் ஆலோசனைகளை மட்டும் வழங்குகிறோம், நீங்கள் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு நீங்கள் வழிநடத்துங்கள் என்று சொல்லி, நீங்கள் எப்படி உங்களுடைய தந்தையார் நீங்க சொன்ன மாதிரி எந்த பதவியும் இல்லாமல் அவருடைய ஆலோசனையின் அடிப்படையில் கட்சியை வளர்க்கிறீர்களோ, தந்தைக்கும் இந்த முடிவுக்கும் சம்பந்தம் இல்லை, நான் அவரே சொல்லுவார். அந்த மாதிரியான ஒரு நிலையை நீங்கள் கூட ஏன் எடுக்க கூடாது? கட்சியினுடைய முடிவு அதுதான் சொல்றேன். அதை மீறக்கூடிய ஒரு சூழல் இல்ல. எஸ், நீங்க கட்சி முடிவு எடுத்துக்கிறீங்க, நான் இல்ல, இவருக்கு வழி கொடுங்க, நான் இவரை காட்டுறேன், இவர் இன்னும் திறமையானவர், அப்படி எங்கள் கட்சியினுடைய முடிவெடுத்தா அது நிச்சயமாக நான் அதை மதிப்பேன். நான் எங்க கட்சி ஒட்டுமொத்தமாக நிர்வாக குழு, பொது குழு, செயற்குழு, ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற பொறுப்பாளர் எல்லாம் முடிவெடுத்தால் நிச்சயமாக அதை நான் மதிப்பேன். நான் என்னை தேர்வு செய்ய வேண்டும், இந்த தேர்தலுக்கு என்னை தேர்வு செய்திருக்கின்றார்கள். அதனால அது அவருடைய முடிவை நான் மதிக்கின்றேன். நன்றி. நம்ம அந்த அளவிற்கு அதற்குள் இன்னும் கூட நான் பயணிக்க விரும்பவில்லை. இன்னும் நிறைய கேள்விகள் பாக்கி இருக்கின்றன, மீதம் இருக்கின்றன. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நேயர்களும் காத்திருக்கிறார்கள். சமூக வலைத்தளங்களிலும் கூட ஏராளமான கேள்விகள் வந்து கொண்டே இருக்கின்றன. தொலைபேசி வாயிலாகவும் கூட நேயர்கள் கேள்விகளை தொடுக்க தொடங்கிவிட்டார்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களோடு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உங்களின் கேள்விகளோடு காத்திருங்கள். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும்.
சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்களின் கேள்விகளுக்கு நேரலையில் பதிலளித்துக் கொண்டிருக்கின்றார். நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். கோவை நேயர்கள் விரைவாக இணைப்புக்கு வந்துட்டீங்க. உங்களுடைய பெயர் கேள்வி. ஐயா வணக்கங்க ஐயா, கோவையிலேருந்து கதிரவன். பாமக கட்சி மது ஒழிப்புக்காக முக்கியம் தர நீங்கள் ஏன் சாதிய தீண்டாமை ஒழிப்புக்காக முக்கியத்துவம் தர்றதில்லை? நல்லது, அதுக்கான பதிலை நீங்கள் பல முதல்ல சொல்லிக்கிங்க. அதனால் நம்ம அடுத்த கேள்வி கூட பயணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதோட தொடர்ச்சியாக இந்த கேள்விகளுக்கான பதிலை இதுக்கு முன்பாகத்தான் அவர் கொடுத்திருந்தார். சாதி ஒழிய வேண்டும், அதில் மாற்று கருத்து கிடையாது. சரி, எப்படி ஒழியும்? பேசினா ஒழியுமா? நிச்சயமாக நடக்க போகிறது கிடையாது. பின்தங்கி இருக்கிற அத்துணை சமுதாயங்களும் முன்னுக்கு வர வேண்டும். முன்னுக்கு வந்தால் தானாகவே சாதி ஒழிந்துவிடும். நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். பொருளாதார ரீதியிலான உயர்வு சாதி ஒழிக்குங்கிறீங்க. சமூக பொருளாதார ரீதியில், கல்வியிலும் வேலை வாய்ப்பிலையும் பின்தங்கி இருக்க அடித்தளத்தில் இருக்கிற அத்துணை மக்களும் முன்னுக்கு வந்தால் தானாக சாதி ஒழிந்துவிடும். இது சாதி ஒழிய வேண்டும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. இந்த தளத்தில் பொருளாதார அதில் நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அதில் சிலது வாட் இஸ் இன் எ நேம்னு ஒரு கட்டுரை சிந்துவில் எழுதியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா அதில் பேசுகிறவங்க சாதி ஒழியணும்னு பேசுகிறவங்களே ஜாதி பேர் தான் வச்சுக்கிட்டு தான் பேசுகிறாங்க. மணிசங்கர் ஐயர் அவர் சாதி ஒழியணும்னு பேசுறது அவர் பேரில் ஐயர் வச்சிருக்கிறார். பிரணாய் ராயின்னு ஒருத்தர் இருக்கார், அவரு ராயின் ஜாதி பேர். மம்தா பானர்ஜினா அதில் எல்லாமே ஒவ்வொன்று மடந்தியில் ஜாதி பேர் தான் வச்சிருக்கிறாங்க. அவங்க ஜாதி ஒழியணும் அதாவது பேர்லேயே வச்சிருக்கிறாங்க, பேசுகிறாங்க. அம்பேத்கர் எடுத்துக்கொள்ளலாம், இங்க இருக்கக்கூடிய பெரியாரை எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொன்றுக்கும் அதான். இங்க தமிழ்நாட்டில் அப்படி நிலைமை கிடையாது. தமிழ்நாட்டில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். சரி, அடுத்த அப்படி அந்த வாதம் சரி என்று எடுத்துக்கொண்டால் நீங்க ஒரு கட்டத்தில் சில மாதங்களுக்கு முன்பு அனைத்து சாதியை சேர்ந்த அல்லது அந்த வார்த்தை உறுத்தலாக இருந்தாலும் சமூகமே எடுத்துக்கொள்கிறேன், அனைத்து சமூகத்தை சேர்ந்த தலைவர்களையும் ஒருங்கிணைத்த ஒரு பணியை நிச்சயமாக செய்தீர்கள். அதனுடைய நோக்கம் என்ன? அனைத்து சமூகத்தை, தலித் சமூகத்தை தவிர இல்ல தலித் சமுதாயத்தை தவிரலாம் நிச்சயமா கிடையாது. தலித் சமுதாயத்துக்கும் நாங்கள் அழைப்பு இருந்தது, அழைப்பு இருந்தது. சமுதாயத்திலே சமூகத்திலே பிரச்சனைகள் இருந்தால் அதை எதிர்க்க வேண்டும். சமூக பிரச்சனைகள், பல பிரச்சனைகள். இப்போ சமீப காலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக இந்த காதல் நாடகம் ஒன்று, அதாவது பெண்களை, சின்ன சின்ன குழந்தைகளை 15-16 வயது பெண்களை ஏமாற்றி பேசி கூட்டிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நடுத்தருவில் 2 மாசத்துல விட்டுட்டு, இது 1-2 கிடையாது, ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை ஒரு சாதியோடோ அல்லது கட்சியோடோ முடிச்சு போட்டு பார்ப்பது என்பது சாதியும் கிடையாது. ஏன்னா அந்த சம்பவங்கள் யார் யார் பார்த்தா அது ஒரு சிறிய கும்பல் ஒன்று. இது தலித்தோ அப்படிலாம் கிடையாது, ஒரு கும்பல் ஒன்று. இது திட்டமிட்டு அவர்களை, அந்த பெண்களை வசைப்படுத்தி மயக்கி அழைச்சிட்டு போயிட்டு இவர்கள் அந்த பெண்களை வைத்து பேரம் பேசி கோடிக்கணக்கான ரூபாய்களை அந்த பெற்றோரிடம் பெற்று இருக்கின்றார்கள். இது எல்லாத்துக்கும் தெரிய செய்தி. வெளியில யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒரு குடும்பத்தில் எங்க பெண்ணு ஓடி போயிடுச்சு, நாங்க திருப்பி காசு கொடுத்தோம், யாரும் நீ போய் கேட்டீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. எங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு அப்பா அம்மா எங்க வீட்டுல காலில் பிடிச்சி, ஐயா என் பொண்ணை காணும், 2 நாளா காணும், கதறினாங்களா, நீங்க என்ன பண்ணுவீங்க? அதனால இது எல்லார் குடும்பத்திலையும் யார் குடும்பம் நடக்கலாம். இதெல்லாம் இது மாதிரி சம்பவங்கள். இதை இதற்காக இதைத்தான் எதிர்த்தோம் தவிர எந்த சமுதாயத்தை எதிர்க்கவில்லை. இயல்பாகவே இன்றைக்கு நீங்கள் வருவது உறுதி செய்யப்படுவதற்கு முன்பாகவே ஒரு கட்டுரையை படித்துக் கொண்டிருந்தேன். அந்த கட்டுரையில் பெரியார் எழுதியிருந்த அந்த அவருடைய பேச்சு, அயன்புரத்தில் அவர் பேசிய பேச்சு, அதில் அவர் குறிப்பிடுகிறார், நான் தலித்துகளை காதலியுங்கள் என்று நான் கட்டளையிடுவேன். தலித்துகளை காதலித்து தலித்துகளை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று. எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை பிறந்துச்சுன்னா நான் அப்படிதான் சொல்லுவேன். காதல் திருமணத்துக்கு நீ ஒரு தலித்தை காதலி என்று அவளை ஊக்கப்படுத்தியிருப்பேன், எல்லோரையும் நான் தலித்த காதலிக்க சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருந்தார். அந்த கட்டுரை முழுமையாக வேறு ஒரு தளத்தில் பயணித்துக் கொண்டிருந்தது. இப்போ பெரியாரையும் நீங்கள் எப்படி திட்டமிட்டே தலித்தை காதலிங்க என்று சொல்லியிருக்கலாம். இப்போ நீங்க தலித்துன்னு பிரச்சனை இல்லையே இங்க. நான் சொல்றது ஒரு குறிப்பிட்ட கும்பல் ஒன்று, ஒரு குறிப்பிட்ட கும்பல் இதை திட்டமிட்டு செய்கின்றார்கள். நான் தலித்தோ வேறு யாரும் நான் சொல்லல, இதில் சொல்லல. அதே நாங்கள் அவர்களை எதிர்த்தோம். சமுதாயத்தில் தவறு நடந்தா நிச்சயமா அது ஒரு எதிர்க்கிறது தான், அது இயல்பு. சரி, ஓகே, நான் திருச்சிக்கு செல்கிறேன். திருச்சி நேயர்கள் விரைவாக உங்களுடைய பெயர் கேள்வி. திருச்சி. ஹலோ சார், வணக்கம் சார். நான் திருச்சி மலைப்பணம் முருகேசன் பேசுகிறேன் சார். இப்போ சூடாக பறக்கக்கூடிய விவாதம்னா தமிழ்நாட்டில் முதலமைச்சரில் நிறைய பேர் போட்டிட்டு நிற்கிறாங்க. இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள், தேமுதிகவில் விஜயகாந்த் அவர்கள், தமாகவில் ஜி.கே. வாசன் அவர்கள், அந்த தருவயசில் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் ஐயா நீங்களும் இருக்கீங்க. இப்போ அது எவ்வாறு நம்பிக்கையில் சொல்கிறீங்க?
எவ்வாறு அந்த வாய்ப்பு இருக்கு அதை பத்தி உங்க மக்கள் அதோட எனக்கு இந்த கேள்வி கூட எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா 5% அப்படிங்கிறது உங்களுடைய வாக்கு வங்கியாக கடந்த தேர்தலில் பதிவான வாக்கு வங்கிய வாக்கு சதவீதத்தை நான் சொல்கிறேன். இப்போ முகநூலிலும் கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தது. குளச்சல் தொகுதியிலிருந்து ஒரு கேட்டிருக்கிறாரு, என்னுடைய தொகுதியில் ஒருவர் கூட உங்களுடைய கட்சியின் உறுப்பினர்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தென் மாவட்டங்களில் மதுரைக்கு தெற்கே இருக்கக்கூடிய மாவட்டங்களில் பரவலாக இன்னும் உங்கள் கட்சி மிக வீரியத்தோடு பரவாத நிலையில் 5 விழுக்காடு மட்டுமே வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய பாமக எப்படி ஆட்சியை பிடிக்கும் நீங்க சொல்றீங்க? எனக்கு கொஞ்சம் கூடுதலாக ஒரு மணித்துளையில் வேண்டதில்லை. நாங்கள் 96 தனியாக போட்டிட்ட பொழுது நாங்கள் பெற்ற விழுக்காடு வந்து 8.5 விழுக்காடு. 96 கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்பு. அதற்கு பிறகு நாங்கள் மிகப்பெரிய ஒரு தவறை செய்தோம். இவருடன் கூட்டணிக்கு சென்று விட்டோம். இந்த தவறுக்காக நான் இன்னைக்கு வருத்தம் மட்டும் கிடையாது, மன்னிப்பும் பல முறை நான் மக்களிடம் கேட்டிருக்கேன். இந்த தவறை மீண்டும் செய்ய மாட்டேன், இவருடன் செல்ல மாட்டோம். தமிழ்நாட்டில் பொறுத்தவரை 50 விழுக்காடு வாக்காளர்கள் வந்து பொது வாக்காளர்கள், நியூட்ரல் ஓட்டர்ஸ். அந்த 50 விழுக்காட்டிலே 35 விழுக்காடு வந்து இளைஞர்கள். நாங்கள் இந்த நியூட்ரல் ஓட்டர்ஸுக்கு நாங்கள் அணுகிறோம். அன்றைக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுடைய வாக்கு வங்கி 8.5 விழுக்காடு, இன்னைக்கு 15 விழுக்காடுக்கு குறைவாக இல்லை. இதே நேரத்தில் இப்போ இருக்கின்ற மாற்றங்கள் மக்கள் மனதிலே எங்களுக்கு மாற்றம் வேண்டும். 50 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி செய்து தேக்க நிலை இருக்குது, மிக ஸ்டாக்னன்ட் இருக்கு. இளைஞர்கள்லாம் எங்களுக்கு மாற்றம் வேணும், வித்தியாசம் வேண்டும், புதுமை வேண்டும், நேர்மை வேணும், நாணயம் வேணும், நல்ல ஆட்சி வேண்டும், கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ் வேணும்னு இளைஞர்கள் மட்டும் மக்கள் விரும்பிட்டு இருக்காங்க. இந்த அதிமுக அதை கொடுக்க முடியாது. இன்னைக்கு நாங்கள் தைரியமாக முடிவெடுத்திருக்கின்றோம், அதிமுகவோட சேர மாட்டோம், மக்கள் உங்களோட சேருக்கிறோம், மக்களை நம்பி நாங்கள் களத்தில் இறங்கியிருக்கின்றோம். இதே நேரத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை இளைஞர்களையும் பெண்கள் தாய்மார்களை மது ஒழிக்கின்ற அந்த செய்தியை கேட்ட தாய்மார்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுப்பார்கள். மாற்றம் வேண்டும் என்று சொல்லுகின்ற மக்கள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவு கொடுப்பார்கள். இது உதாரணம் நான் சொல்றது வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் 1% வாக்கு கிடையாது. கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷத்துல ஆட்சிக்கு வராரு. யார் எதிர்த்து வராரு? காங்கிரஸ் பிஜேபி 30 ஆண்டு காலமாக டெல்லியில் ஆண்ட காங்கிரஸ் பிஜேபி எதிர்த்து வராரு. ஏன்னா அங்க இருக்கிற இளைஞர்கள் வந்து எங்களுக்கு மாற்றம் வேணும். மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால்லயும் மம்தா பானர்ஜி மாற்றம் வேணும்னு 36 ஆண்டு காலம் கம்யூனிஸ்ட் ஆட்சி வேண்டாம். தமிழ்நாட்டில் அதே நிலைமை இருக்கு. அந்த மக்களை, இளைஞர்களை, பொதுமக்கள் எங்களுக்கு மாற்றம் வேணும்பா, இவங்க 2 பேரும் வேண்டாம்ப்பா, அவங்களை நம்பி நாங்க இறங்கியிருக்கிறோம். எங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய நம்பிக்கை சிதைப்பது எங்களுடைய நோக்கமே அல்ல, அதுல 1% கூட எங்களுடைய நோக்கம் அல்ல. ஆனால் இதே மாற்றமாக தங்களை முன்வைத்து மதிமுகவும் பேசுகிறது. இன்றைக்கு சீமான் கூட பேசுகிறார். சீமானும் அதே தான் சொல்கிறார். தேமுதிக பேசுகிறோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 65 வயது உள்ள திமுக ஒரு தொகுதி கூட வெற்றி பெற முடியவில்லை. மற்ற காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ மதிமுகவோ தேமுதிகவோ எந்த கட்சியும் வெற்றி பெற முடியவில்லை. நாங்கள் வெற்றி பெற்றோம். இது எங்கள் மீது வைத்த நம்பிக்கை, மக்கள் வைக்கின்ற நம்பிக்கை தான். அதே ஒரு தொகுதி, இதுவே பெரிய விஷயம். ஏன்னா அதிமுக ஆளுங்கட்சி பணம் எல்லாத்தையும் வச்சு எல்லாம் வெற்றி பெற்றது. அதை மீறி பணபலத்தை, அதிகார பலத்தை மீறி வெற்றி பெற்ற மக்கள் பாஜக ஆட்சி அமைப்புன்னு சொல்றாங்க. இல்ல பாஜக கடந்த காலங்களிலே நாங்கள் 30 20 சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றோம். 7 நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தோம். பாஜக வெற்றி பெற்ற காரணம் அது வேற, அது காரணம் அது வெளியில, அது வேண்டாம் இப்போதைக்கு. அது வந்து திசை திருப்ப வேண்டாம். அங்க வந்து அந்த கிறிஸ்தவர்களும் அங்க இருக்கின்ற வந்து ஹிந்து 2 பேரும் சேர்ந்து அது ஒரு அதுல பிரச்சனை பண்ணி அதெல்லாம் நடந்துச்சு. அப்படி பார்த்தா தர்மபுரியில் சாதி ஓட்டுகள் மட்டும் தான் உங்களுக்கு விழுந்தது. அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைத்தால் சமுதாயங்களும் எனக்கு வாக்களித்தார்கள். எல்லா சமுதாயங்களும் எங்களுக்கு வாக்களித்தார்கள். அதுல வந்து தலித் சமுதாயங்களும் எனக்கு வாக்களித்தார்கள். தர்மபுரியில் அங்க இந்த காலனி அந்த பகுதியில் இருக்கிற வாக்குகள்லாம் எனக்கு வாக்குகள் போட்டிருக்காங்க. எல்லா சமுதாயம் போட்டிருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதிமுகவுக்கு பிறகு எம்எல்ஏ எம்பி வைக்கின்ற ஒரே கட்சி நாங்கள் தான், வேற திமுக கூட கிடையாது. அதனால இது நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம், மக்களை சந்திக்கின்றோம். ஏன்னா இன்னைக்கு சும்மா நாங்க ஆட்சிக்கு வருவோம்னு சொன்னா போதாது. உங்க கொள்கை என்ன? நிச்சயமாக எங்க கொள்கையை நாங்க வெளிப்படையா சொல்லிட்டு இருக்கோம். நாங்க முதல் கையெழுத்து சாராயத்தை ஒழிப்போம், ஊழலை ஒழிப்போம், கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு, வேளாண்மை, இதுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுப்போம். தொழில் வளத்துக்கு நாங்க கொடுப்போம். மின்சாரத்துறைக்கு பல துறைகள், அதாவது உலகத்துல பல நாடுகளுக்கு நாங்க போயிருக்கிறோம். அந்த நாட்டுடைய முன்னேற்றங்கள் தமிழ்நாடு கொண்டு வரணும். எனக்கு ஒரு ஆபங்கம் நிச்சயமா மக்கள் கொடுப்பாங்க. புதுவைக்கு செல்லலாம். புதுவை நேயர்கள் அது மட்டும் கிடையாது. தைரியமா முடிவு இன்னைக்கு எந்த கட்சி எடுக்க முடியுமா?
திமுக எடுக்க முடியுமா, நாங்க யாரும் சேர்க்க மாட்டோம், தனியா போட்டிடுவோம்னு அதிமுக எடுப்பாங்களா, இல்ல காங்கிரஸ் எடுக்கிறாங்களா, விஜயகாந்த் எடுக்கிறாரா, வைகோ எடுக்கிறாரா, வாசன் எடுக்கிறாரா? அதிமுக நாடாளுமன்றத்திலே தனித்தானே போட்டிட்டது. எதுங்க மிக தெரியுமாக யாருங்க? அதிமுக நாடாளுமன்றத்திலே தனித்து தான் போட்டிட்டது. இப்ப இன்னைக்கு எடுப்பாங்களா கேக்குறேன். இன்னைக்கு எங்களுக்கு எதுவும் வேண்டாம், யாரும் வேண்டாம்னு இன்னைக்கு முடிவு சொல்லுவாங்களா? இன்றைக்கும் அவர்கள் அப்படி நாங்க தான் சொல்லிட்டு இருக்கோம், நாங்க தைரியமா மக்களை நம்பி இருக்கிறோம். மத்தவங்க எல்லாம் மத்த அந்த கட்சி இவங்கள வேணும் அவங்கள வேணும், இங்க போலாமா அங்க போலாமா, அவங்க மத்தியிலுக்குள்ள இருக்கு. நாங்க தெளிவா இருக்கிறோம், மக்களை நம்பி இருக்கிறோம், இளைஞரை நம்பி இருக்கிறோம். மாற்றம் வேணும், யார் யார் விரும்புறாங்களோ அவர்களை நம்பி இருக்கிறோம். அது இல்லாம மக்களுக்கு இன்னைக்கு ஒரு இளைய முதலமைச்சர் வேணும்னு விரும்புகிறார்கள். நம்ம புதுவைக்கு செல்லலாம். புதுவை நேயர்கள் விரைவாக பெயர் கேள்வி. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். புதுச்சேரியிலிருந்து ஜோஸ் பேசுகிறேன். சென்னை ஐஐடி மாணவர்களின் பெரியார் அம்பேத்கர் வாசகர் வட்டம் நிர்வாகம் தடை செய்யப்பட்டது சரியா தவிர, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதற்கான போராட்டங்கள் எல்லா தரப்பிலும் வந்தன. பாமக என்ன அதில் தங்களுடைய நிலைப்பாடு கண்டித்திருக்கின்றோம். அதற்கான போராட்டங்கள் ஏதாவது நடத்தப்பட்டதா? அதாவது இன்னைக்கு எவ்வளோ மக்கள் பிரச்சனைகள் இருக்கிறது. இது மக்கள் பிரச்சனை இல்லையா? இது இருக்கு சொல்றேன். எவ்வளோ மக்கள் பிரச்சனைகள், மக்களுடைய அன்றாட பிரச்சனைலாம் இருக்குது. நாங்கள் அதை கண்டித்திருக்கின்றோம், அறிக்கைகள் வெளியிட்டிருக்கின்றோம். இது தவறான ஒரு போக்கு நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். அதாவது ஒரு கல்வி நிறுவனத்தில் அரசியல் கலக்கக்கூடாது. இது அரசியல் கிடையாது, இது சமூக பிரச்சனை. இதில் மத்திய நம்ம ஸ்மிருதி இரானி எஜுகேஷன் அமைச்சர் மினிஸ்டர் அவர்களுடைய நேரடி தலையீட்டு இருக்கிறது. அதற்கெல்லாம் நம்ம கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். அது இல்லாமல் திரு மோடி அவர்களுடைய எதிரான கருத்துக்கள் சொன்ன காரணத்தினால அது தடை செய்யப்பட்டிருக்கிறது சொல்லிய காரணத்தினால் நிச்சயமாக இதை நாங்கள் வன்மையாக எல்லா கட்சிகளும் அதில் போராடிய பொழுது ஏன் எல்லா கட்சிகளும் போராடல. இது திமுகவும் விடுதலை சிறுத்தை மட்டும்தான் போராடினா, வேற எந்த கட்சியும் போராடல. இடதுசாரிகள் போராடினார்கள், திமுக போராடியது, மதிமுக போராடியது. வேற எந்த கட்சியும் போராட்டம் அங்கே போய் களத்தில் குதிக்கல, போராட்டம்லாம் செய்யல. நாங்களும் இதை கண்டித்து இருக்கின்றோம். சரி, ஓகே. நான் சென்னைக்கு செல்கிறேன். சென்னை நேயர்கள் விரைவாக உங்களுடைய பெயர் கேள்வி. சென்னை நேயர்கள் இணைப்பு வந்திருக்கீங்க, உங்களுடைய பெயர் கேள்வி. வணக்கம் ஐயா. ஏற்கனவே சாதியால் தான் தமிழக மக்கள் பிளவுபட்டு அண்டை மாநிலங்களோட கூட ஒன்றிணைந்து போராட முடியாமல் இருக்கிற இந்த நிலையில் இன்றைய இளைஞர்கள் மத்தியில் தீவிரமாக சாதி வெறியை தூண்டிக்கிட்டு இருக்கிற உங்களால் தமிழர்களுக்கான தமிழ் தேசியத்தை எப்படி மலர வைக்க முடியும் மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவங்க நம்புறது? இல்லை, நீங்கள் ஒரு முன்முடிவுக்கு வந்துவிட வேண்டாம். ஒரு கேள்வியாக வைத்தால் சரியாக இருக்கும். உங்களுடைய குற்றச்சாட்டாக வைப்பதை ஏற்றுக்கொள்ள இயலாது. நல்லது, அந்த கேள்விக்கு ஏற்கனவே அவர் பதில் அளித்திருக்கிறார். இதே மேடையில கூட 2-3 கேள்விகள் பதில் அளித்திருக்கிறார். சொல்லி வச்சு என்ன கேட்குறீங்களா? இல்லை, அதனால தான் நான் அந்த கேள்விக்கு நான் உங்கள்கிட்ட பதிலே வாங்கல. நானே அதுக்கு என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தேன். நிச்சயமாக நம்ம சமூக வலைத்தளத்திற்கு போகலாம். இல்லை, அது கேள்வியாக இருந்தால் அது வேறு. அது ஒரு கருத்தாக அவர் முன்முடிவுக்கு வருவது என்பதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள இயலாது. இராசா இமலாதித்தன் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். ஒரு பக்கம் தமிழ் தேசியம் பேசுகிறீர்கள், ஒரு பக்கம் மாமல்லபுரத்தில் சித்திரை முழு நிலவு நாளில் சாதி அரசியல் பேசுகிறீர்கள், இன்னொரு பக்கம் மாமல்லபுரத்தில் விழா எடுக்க தமிழகத்தில் தடை போடும் பொழுது நாங்கள் இங்கு சித்ரா பௌர்ணமி வன்னியர் திருவிழா கொண்டாடாவிட்டாலும் ஆந்திராவில் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட அக்னி குல சத்திரியர்கள் என்ற வன்னியர்கள் விழா எடுத்து அன்றைய தினம் கொண்டாடுவார்கள் எனவும் பெருமையாக சொல்லிக் கொள்கிறீர்கள். உங்கள் நோக்கம் தமிழா சாதியான்னு கேட்டிருக்கிறார். அதாவது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். கட்சி வேறு, வன்னியர் சங்கம் வேறு. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ நாடார்களுக்கு பல அமைப்புகள் இருக்கிறது, தேவர்களுக்கு பல அமைப்புகள் இருக்கிறது, கவுண்டர் சமுதாயத்துக்கு வேறு அமைப்புகள் இருக்குது, யாதவ எல்லா சமுதாயத்துக்கும் ஒரு அமைப்புகள் இருக்கிறது. அதெல்லாம் நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி வேற, வன்னியர் சங்கம் வேற. ரெண்டுத்துக்கும் நீங்க கலந்து இது வேற அது வேற. இது இல்லாமல் அப்படி அந்த அமைப்புகள் உள்ள இப்போ அதிமுக அமைச்சர்கள் எடுத்துக்கங்க, அவங்க தேவர் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள்லாம் கலந்துகிட்டு இருக்காங்க. திமுகவில் நாடார் அமைப்புகள், நாடார் செய்த அந்த அமைப்புகள்லாம் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இதை யாரும் அதுதான் நான் கேட்கிறேன். இப்போ அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா சாதிய இயக்கங்களுடைய விழாக்களிலும் கலந்து கொள்ளக்கூடிய பரவலான போக்கு இருக்கிறது. வன்னியர் சங்கத்தினுடைய விழாவை தாண்டி மற்ற விழாக்களில் வன்னியர் சங்கத்திற்கான நாங்க எல்லா சமுதாய விழாக்கள் நாங்க கலந்துட்டு இருக்கோம். இப்ப தேவர் ஜெயந்திக்கு நாங்க போறோம், இமானுவேல் நிகழ்ச்சிக்கு நாங்க போயிட்டு இருக்கோம், சின்னமலை நிகழ்ச்சிக்கு அந்த சமுதாயங்கள் சார்பிலே நாங்கள் போயிட்டு இருக்கோம். வன்னியர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய காடுவெட்டி கூறி அவர்களுக்கு உங்களுடைய கட்சியில் இன்றைக்கு சட்டப்பேரவை உறுப்பினர் ஒரு இடமளிக்கப்பட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் இன்றைக்கு சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கிறார். அந்த மாதிரி வேறு சாதிகளை சேர்ந்த எல்லா சாதியிலும் அரவணைத்து செல்லக்கூடிய பாமக வேறு எந்த சாதி சங்கத்தை சேர்ந்தவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளித்திருக்கிறது? நான் சாதி சங்கத்தை சேர்ந்தவர்களும் தெளிவாக கேட்கிறேன்.
நாடார் சங்கத்தை சேர்ந்தவர்களுக்கோ அல்லது கிருஷ்ணமாரா நாடார் சங்கம் எதுக்கு நீங்க ஜாதியும் அரசியல் நீங்க எதுக்கு கேட்டீங்க? அதுக்காக கேட்கிறேன். நீங்க சொன்னீங்க, நான் தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். ஜாதி வேற, அரசியல் வேற, கட்சி வேற, வன்னியர் சங்கம் வேற. எதுக்கு அதுல நீங்க அது வேறு வேறாக இருந்திருந்தால் வன்னியர் சங்கத்தினுடைய தலைவருக்கு உங்கள் கட்சியில் அவர் எங்க கட்சியினுடைய உறுப்பினர். அதுதான் கேட்கிறேன். வேற எந்த சங்கத்தை சேர்ந்தவரும் உங்க கட்சியில உறுப்பினரா இருக்காங்க? அவர் வந்து எங்க கட்சியினுடைய உறுப்பினர். எனக்கு மக்கள் அங்க அவர் வேணும்னு சொன்னாங்க. அந்த தொகுதியில வெற்றி பெற்றார். இவ்வளவு பெரிய எதிர்ப்புல வெற்றி பெற்றிருக்காரு. அதை நீங்க பாராட்டு. அங்க வந்து வன்னியர்கள் மட்டும் கிடையாது, எல்லா சமுதாய மக்களும் சேர்ந்துதான் அவரை தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. நான் மிக தெளிவா இருக்கிறேன். வன்னியர்கள் இன்றைக்கும் பொருளாதார சமூக ரீதியில் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டிற்காக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திய பாமகவினுடைய உழைப்பையோ அல்லது இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்தையோ குறைத்து மதிப்பிடவே முடியாது. உங்களை சாதி சார்ந்து மட்டுமே சுருக்கி விடுவது அல்ல நோக்கமும். அந்த மாதிரி தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நிச்சயமா 70 கேள்விகள் இல்ல, 70 விழுக்காடு கேள்விகள் ஜாதி தான். எவ்வளவு தமிழ்நாட்டை பத்தி கேளுங்களேன், தமிழ்நாட்டுல நடக்கிற குறைகளை பத்தி கேளுங்களேன், ஆட்சியை பத்தி கேளுங்களேன், இங்க நிர்வாகத்தை பத்தி கேளுங்களேன், ஊழலை பத்தி கேளுங்களேன், இங்க என்ன சென்னையை பத்தி கேளுங்க, இங்க சென்னையில போக்குவரத்து கேளுங்க, மெட்ரோ ஏன் ஓடலன்னு கேளுங்க, ஏன் பிரிட்ஜ் கட்டலன்னு கேளுங்க, தமிழ்நாட்டுல கடன் எவ்வளவுன்னு கேளுங்க. இதை கேளுங்களேன், ப்ரோக்ரஸிவா கேளுங்களேன். இது திருப்பி இதுதான் பண்ணிட்டு நாங்க தான் சொல்லிட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு நாங்க வந்துட்டு வெளியில வந்திருக்கிறோம். நாங்கள் வந்து டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ், ப்ராக்ரெசிவ் பாலிடிக்ஸ், நல்ல ஒரு உற்சாகமாக நல்ல திறமையான நிர்வாகத்தை கொண்டு வந்து ஊழல் அல்லாத நல்ல அரசியல் நாங்க செய்யணும், அரசியல் நாங்க நிர்வாகம் செய்யணும்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். உள்ளபடி உங்களுடைய இதுல இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளும் எந்த கேள்விகளுமே எங்களுடைய கேள்விகள் அல்ல, மக்கள் நேரடியாக வைத்த கேள்விகள். எங்களுடைய கேள்விகள் இதில் எதுவுமே அல்ல அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முதல்ல தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இதில் பல கேள்விகள் ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய 108 ஆம்புலன்ஸ், நீங்கள் கொண்டு வந்த ஆம்புலன்ஸை பற்றிய கேள்விகளும் இருந்தன, பல ஆக்கப்பூர்வமான கேள்விகளும் இருந்தன. ஒரு தொலைபேசியின் வாயிலாக ஒரு நேர் இணைப்பில் இருக்கிற அவருடைய கருத்துக்களை கேட்டுட்டு வரேன். வணக்கம், இணைப்புக்கு வந்திருக்கிறீங்க, பெயர் கேள்வி. ஹலோ வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க, வேகமாக பெயர் கேள்வி. சார் நான் தருமபுரி மாவட்டத்தில் முருகன் பேசுகிறேன் சார். முருகன் வணக்கம், கேள்வி. சார் இப்போ வந்து தமிழ்நாட்டில் மதியம் 2 மணிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் மதுபான கடைகளை குறைப்பதாக அறிவிச்சிருக்காங்க. இல்ல, அப்படி எந்த அறிவிப்பும் அதிகாரப்பூர்வமாக வரவில்லை முருகன். அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல, நடைமுறைக்கு வந்திருக்குதுன்னு சொல்றாங்க. இல்ல அப்படியும் இல்ல, பேசிட்டு இருக்கிறாங்க. சரி, அதனால இது வந்து பாமக போராட்டத்தினாலயா இல்ல அதிமுகவின் வாக்கு வங்கி குறைந்தனாலயா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. சரி, அப்படி ஒன்று செய்யவில்லை, செய்தால் அது எதனால் என்று வேண்டுமானால் கேட்கலாம். ஒரு அரசியலுக்காக, தேர்தலுக்காக இவ்வளவு காலமாக விட்டு இப்போ கடந்த இறுதி காலத்துல வந்து நாங்க குறைப்போம். அந்த அம்மையாருக்கு நல்ல ஒரு எண்ணம் இருந்தால் இவ்வளோ கோடிக்கணக்கான பேர் உயிர் இழந்து கொண்டிருக்கின்றனர், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான குடும்பங்கள் வந்து நாசமாகிட்டு இருக்க அந்த சூழலில் ஒட்டுமொத்தமாக மதுவை ஒழிப்பார்கள். ஆனால் இதில் வந்து நேரத்தை குறைப்போம், காலத்தை குறைப்போம், இதை குறைப்போம்னா அதை வந்து மக்களை ஏமாற்றுவதற்காக. அதில் சமூகத்தை ஒரு கேள்வி இருக்கிறது. மீண்டும் மீண்டும் நீங்கள் விரும்பாவிட்டாலும் கூட அந்த மாதிரியான கேள்விகள் தான் வருகிறது. ஆக்கப்பூர்வமாகவே எடுத்துக்கொள்வீர்கள், ஏன்னா அடுத்த முதலமைச்சராக வேண்டும் என்ற நம்பிக்கையில் இருப்பவர் நீங்கள். அந்த அடிப்படையில் பாசிட்டிவாகவே நீங்கள் இருப்பீங்கிற நம்பிக்கையில் தான் அந்த கேள்வி வைக்கிறேன். சில நாட்களுக்கு முன் பழுதாகி நின்ற பேருந்தை நீங்கள் தள்ளிவிட்டதை பெருமையாக ஊடகங்களும் உங்கள் கட்சியை சேர்ந்தவர்களும் பேசினார்கள். ஆனால் மரியாதைக்குரிய மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது 140 பேருந்துகள் உடைக்கப்பட்டதை, அதற்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறார். அதாவது இதை நாங்கள் செய்யவில்லை. ஒரு சில அங்கே தொண்டர்கள் ஆவேசத்தில் ஒரு சில, நீங்கள் சொல்கிறது 140 150 ஆனால் அது நாங்கள் செய்யவில்லை, எங்கள் மேல் பழி போடப்பட்டது. இன்னொன்று சொல்ல போனேன்னா எங்கள் கட்சியில் பார்த்தீங்கன்னா 130 பேர் மேலே தேசிய பாதுகாப்பு சட்டம், குண்டர் சட்டம், இவரெல்லாம் குண்டர்களா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் குண்டர்களா, நீதிமன்றமே கூட தள்ளுபடி செய்து வச்சிருக்கு. அதற்கு வந்து அதெல்லாமல் கிட்டத்தட்ட வந்து 15,000 தொண்டர்கள் வந்து கைது செய்யப்பட்டார்கள். அவங்களுக்கு ஒரே ஒரு அடிப்படைனா ஜாதி, பன்னீரில் இருந்தால் கைது செய்யணும்னு. அவங்களுக்கு எதுக்கும் சம்பந்தம் கிடையாது, எதுவுமே கிடையாது. மிகப்பெரிய அராஜகம் நடந்தது. அதில் மருத்துவர் ஐயாவை கைது செய்தார்கள். 75 வயது முதியவர்கள் 19 மணி நேரம் ஒரு பேருந்தில் வைத்து அவர்களை அழக்கழைத்து காலையில் விடிய காலையில் 4 மணிக்கு திருச்சி சிறையில் 110 டிகிரி வெயிலில் அங்கே போய் போட்டாங்க. 12 நாட்கள். அவர் என்ன தவறு செய்தார்? ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு போனார், அவ்வளோதான். ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க, போனார். அங்கே கைது பண்ணியிருக்கிறாங்க. கைது பண்ணி 4 பழைய வழக்குகள், 15 ஆண்டுகள் முன் வழக்குகள்லாம் போட்டு 12 நாட்கள். வெளியில் வந்தோடனே அவருக்கு இருதய பிரச்சனை வந்து இன்னைக்கு பைபாஸ் ஆப்ரேஷன் நடந்து மிக மோசமான ஒரு சூழல். அப்போ வந்து இதெல்லாம் வந்து மக்கள் சிந்திக்க வேண்டும். நாங்கள் வந்து ஜெயலலிதா அவர்கள் கைது செய்யப்போ தருமபுரியில் 3 பேர் உயிரோடு எரித்தார் பஸ். அதெல்லாம் நாங்கள் செய்யலை. அதெல்லாம் எங்களா அப்பெல்லாம் நாங்கள் ஒன்றும் இது எங்கள் மேலே போடப்பட்ட
வழக்குகள் நிறைவு நெருங்கிட்டோம். நிறைவாக 2 கேள்விகள் இருக்கின்றன. ஒன்று, கடந்த முறை இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருந்த மரியாதைக்குரிய திரு EVK இளங்கோவன் அவர்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி வைத்திருக்கிறார். அதுக்கு முன்னதாக மிகச் சுருக்கமாக நானும் ஒரு கேள்வி வச்சிடறேன். நீங்கள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது நீங்கள் செயல்படுத்திய திட்டங்களில் எனக்கு மிகவும் இன்றைக்கு நினைத்தாலும் நான் மகிழ்ச்சி அடையக்கூடிய மிகவும் நெகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் எது? நீங்கள் எடுத்த முடிவு? தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம், நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன். நான் யோசிக்காம சொல்லுவேன். நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச திட்டம் அது. நான் அதாவது அந்த திட்டத்தை நான் சுவாசித்தேன், நான் சாப்பிட்டேன், கனவு காணேன் எல்லாம். அந்த திட்டம் 2005 ஏப்ரல் 12ஆம் தேதியில் தொடங்கப்பட்ட திட்டம். இன்னைக்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திட்டத்தினால் இந்தியாவிலே குழந்தை இறப்பு விகிதமும் தாய் இறப்பு விகிதமும் 50 விழுக்காடு குறைந்திருக்கிறது. That's a reduction of 50% reduction of maternal mortality and 55% reduction of infant mortality. நினைச்சு பாருங்க, ஒரு திட்டத்தினால தாய் இறப்பு விகிதமும் குழந்தை இறப்பு விகிதம் இந்திய அளவிலே 50 விழுக்காடு குறைந்திருக்குது. இது வேர்ல்ட் ரெக்கார்டு சொல்லலாம். ஆனா இதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடையாது. இது ஒரு திட்டத்தில் வந்திருக்கு. அதனால இது ரொம்ப மிகச்சிறந்த திட்டம். அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் 108 ஆம்புலன்ஸ் புகையிலை சம்பந்தமா எவ்வளவு சட்டங்கள் கொண்டு வந்தோம். புகையிலை தொடர்பான உங்களுடைய திட்டங்கள் விருதுகள்லாம் கொடுத்தாங்க, நிறைய விருதுகள்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. நிச்சயமாக அதை நாங்கள் எங்களுடைய அறிமுகத்திலேயே அதை அனைத்தையும் சேர்த்து சுட்டி காட்டினோம் என்பதை நான் உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் யாருமே உலக அளவில் விருதுகளோ அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்போஷர் எதுவும் கிடையாது. நிச்சயமா திரு EVK இளங்கோவன் அவர்கள் உங்களுக்கு வைத்த ஒரு கேள்வி, அதையும் பார்க்கலாம். அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டும். நீங்கள் இப்போது உண்மையாலுமே அரசியல் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் கடந்த காலங்களில் எல்லாம் தமிழ், எங்கேயும் தமிழ், காஃபிக்கு கொட்டை வடி நீர், இதுதான் தமிழ் என்றெல்லாம் சொல்லி நீங்கள் செய்த அந்த நிலையை மாற்றிக்கொண்டு இப்போது நீங்கள் நல்லபடியாக அரசியல் செய்கின்றீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் மக்களை கடை நிலைக்கு கொண்டு போகின்ற நிகழ்ச்சிகளில் ஈடுபட எனக்கு புரியல, கடைநிலைன்னா எனக்கு புரியல அவர் சொல்ற கேள்விகள் எனக்கு. அதாவது இன்றைய இளைஞர்கள் அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய பண்பாடு, நம்முடைய மொழி, இனம், கலாச்சாரம் இதெல்லாம் நாம் பாதுகாக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கி அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய இனத்தை பற்றி, நம்முடைய மொழியை பற்றி, நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் எதுவும் தெரியல. அதாவது மேற்கத்திய கலாச்சாரத்தை நாம் இங்கே கொண்டு வந்துட்டு அதுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில், இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ் பேசாமலே நம்ம பட்டம் வாங்கலாம், டிகிரி வாங்கலாம். வேறு எந்த மாநிலத்திலும் வாங்க முடியாது. அதில் அவசியம் தமிழ் படிக்க வேண்டும், நம்ம தாய்மொழி படிக்க வேண்டும், மற்ற மொழிகளெல்லாம் படிக்க வேண்டும். ஹிந்தியை கற்றுக்கலாம், ஆங்கிலம் கற்றுக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் தமிழ் அவசியம் படிக்க வேண்டும். அதுதான் நாங்கள் சொல்லிட்டு வரோம். எல்லாமே நம்முடைய பண்பாடு, நாகரிகத்தை நம்ம பாதுகாக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு நீங்கள் சிறப்பான கேள்வி என்று, உங்கள் மனம் கவர்ந்த கேள்வி என்று ஏதாவது ஒரு கேள்வி தேர்ந்தெடுத்தால் அந்த நேயர்களுக்கு சாரதா பதிப்பகத்தின் சார்பாக புத்தகங்கள் பரிசாக வழங்கப்படுவது வழக்கமாக வைத்திருக்கிறோம். உங்களுக்கு மனம் கவர்ந்த கேள்வியாக நீங்கள் எந்த கேள்வியை நினைக்கிறீர்கள்? 108 தொடர்பான கேள்விகள் உள்ளபடியே உங்களுக்கு மீண்டும் உங்களுடைய இருக்கு. அதாவது நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. உங்களுக்கு பிடித்த திட்டம் என்ன திட்டம்? ஸோ அந்த புத்தகத்தை நானே பரிசாக எடுத்துக்கொள்ளலாம் நினைக்கிறேன் உள்ளபடியே. அதுக்காக கூடுதலாக உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து உங்களுக்கும் கூட சாரதா பதிப்பகத்தின் சார்பாக புத்தகங்கள் பரிசாக வழங்கப்படுகின்றன. மிக்க நன்றி. திறந்த மனதோடு எல்லா கேள்விகளுக்கும் பதிலளித்தீர்கள். உங்களை தர்ம சங்கடப்படுத்துவது போன்ற கேள்விகள் ஏதாவது எல்லா கேள்வியிலும் வைக்கக்கூடியவர் தான். அந்த வகையிலே மக்கள் நேரடியாக வைத்த கேள்விகள் இது. எந்த உள்நோக்கமும் இன்றி நாங்கள் வெளிப்படையாகவே உங்கள் முன் கேள்விகளை வைத்தோம். உங்களுடைய தொடர்ச்சியான நாடாளுமன்ற பணிகளுக்கு மத்தியில், அரசியல் பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்தீர்கள். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியின் சார்பாகவும் கேள்வி நேரத்தின் சார்பாகவும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். உங்களுடைய அரசியல் கனவுகள் நனவாக வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. உங்களுக்கும் நியூஸ் 7 தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த அளவிலே நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மீண்டும் மற்றும் ஒரு கேள்வி நேரத்தில் மறந்து கொண்டே இருக்கும் மக்களின் இயல்பை நினைவுபடுத்துவதற்காக நான் உங்களோடு இணைகிறேன். நான் செந்தில். நன்றி.